ஹாய், எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு டிஎஸ் வ்ளாக்ஸ். இதோ இந்த வீடியோ வந்து ஆடி 1ஆம் தேதி எடுத்ததுங்க. ஆடி மாதம் ஆடிப்பட்டம் தேடி விதைன்னு சொல்லுவாங்க. அதனால் வந்துட்டு வருஷம் ஆடி 1ஆம் தேதி ஆயிடுச்சுன்னா நிறைய விதைகள் நம்ம போடுவோங்க. வீட்டுக்கு தேவையான விதைகள்லாம் நம்ம பயிரிடுவோம். அதனால் இன்றைக்கும் வந்து அதெல்லாம் நம்ம பார்க்கலாம் வாங்க. அப்பா வந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய வெண்டை செடிகளுக்கெல்லாம் நம்ம உரம் கொடுக்கலாம், அப்போ தான் நல்லா க்ரோத் இருக்குன்னு சொல்லிட்டு மாட்டோட சாணி குப்பை இருக்குது இல்லைங்களா, அதை எடுத்துகிட்டு வந்து போட்டுருக்காப்பிள்ளைங்க. இது நல்லா மக்கி போன குப்பை தாங்க. ஸோ இதை போட்டுட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய மண்ணெல்லாம் எடுத்து அணைச்சி கொடுத்துட்டு தண்ணி விட்டாங்கன்னா அதுவே அதுக்கு நல்ல உரமாக இருக்குங்க. ஆடிப்பட்டம் தேடி விதை அப்படிங்கிறது நம்ம தமிழர்களுடைய பழமொழி தாங்க. இது எதுக்காக சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆடி மாதத்தில் வந்து நிறையா விதைகள்லாம் விதைப்பாங்க. ஏன்னா ஆடி மாதத்துலேருந்து நமக்கு பருவமழை வந்து துவங்க ஆரம்பிச்சிடும் இல்லைங்களா. ஸோ இப்போ விதை விதைச்சோம்னா நமக்கு வந்து நல்லா வளர்ந்து வரும், நல்லா செழிப்பாக செடிகள்லாம் வளர்ந்து வரும் அப்படின்றதுக்காக இந்த பழமொழி சொல்கிறாங்க. மழையை நம்பி இருக்கக்கூடிய பயிர்கள்லாம் வந்து இந்த மாதத்தில் விதைப்பாங்க. இப்போ விதைக்கக்கூடிய விதைகள்லாம் பார்த்திங்கன்னா சரியாக தை மாதத்துக்கு அறுவடைக்கு வந்துடுங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி பிளான் பண்ணி தாங்க நம்ம இப்போல்லாம் விதைப்பாங்க. அதனால் அந்த பழக்கத்தில் நம்மளும் வந்து வீட்டுக்கு தேவையான விதைகள்லாம் வருஷம் ஆடி மாதம் 1ஆம் தேதி பயிரிட்டு பழகிட்டோங்க. நீங்களும் இந்த மாதிரி பயிரிடுவீங்களா? இந்த ஆடி 1ஆம் தேதிக்கு யாரெல்லாம் வந்து விதைகள் பயிரிட்டீங்கன்னு சொல்லுங்கள், நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். வாங்க நம்ம போய் விதைக்க ஆரம்பிக்கலாம். இதோ முதல்ல வந்து நம்ம விதைக்க ஆரம்பித்தது பீட்ரூட் விதைகள் தாங்க. பீட்ரூட் விதைகள் பொதுவாகவே நம்ம 10லேருந்து 15 சென்டிமீட்டர் இடைவேளை விட்டு நம்ம வந்து விதை விதைச்சோன்னு வைங்களேன், அருமையாக வந்துடுங்க. நம்ம இடத்துலையே விளைவிக்கிறங்காட்டி அதோட ருசி இன்னுமே நல்லா இருக்குன்னு வைங்களேன். நம்ம வந்து ஊட்டி அந்த மாதிரி ஏரியாவிலேருந்து வாங்கிட்டு வர கிழங்குகளை விட அளவில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்னதாக இருக்கும், இருந்தாலும் நல்ல ருசியாக இருக்குங்க. ப்ளஸ் பீட்ரூட் வந்து நமக்கு வந்து 2லேருந்து 3 மாதத்தில் நமக்கு வந்து நல்லா விளைஞ்சி கைக்கு வந்துடுங்க. ஒவ்வொரு இடத்த பொறுத்து மண்ணை பொறுத்து அது மாறுங்க. நமக்கு அது விளைஞ்சிருச்சுன்னு எப்படி தெரியும்னா, இலைகள் வந்து கொஞ்சம் பழுப்பு நிறமாக மாற ஆரம்பிக்கும். அப்போ நம்ம அதை தோண்டி பார்த்தோம்னா நமக்கு அளவான விளைச்சல் இருக்குங்க. ரொம்ப முத்தி போயிடுச்சுனாலும் நல்லா இருக்காதுங்க, சமைச்சு சாப்பிட்றதுக்கு நாராக இருக்குங்க. அண்ட் அதோடைய இலைகளையே பார்த்திங்கன்னா நம்ம செங்கீரை மாதிரி வெட்டி சமைச்சு சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா அவ்வளோ ருசியாக இருக்குங்க. இதுக்கு முன்னாடி யாராச்சும் பீட்ரூட் கீரை வந்து சமைச்சு சாப்பிட்ருந்தா சொல்லுங்கள், இல்லைன்னா கண்டிப்பாக அது கிடைச்சுன்னா சமைச்சு பாருங்கள், நல்லா இருக்குங்க ருசி. வாங்க நம்ம அடுத்ததாக முள்ளங்கி விதைகள் வந்து பயிரிடலாங்க. இந்த முள்ளங்கி விதைகளும் பார்த்திங்கன்னா பீட்ரூட் விதைகள் மாதிரி இடைவெளி விட்டு நம்ம வந்து விதைக்கணுங்க. ஆனால் இது பார்த்திங்கன்னா நமக்கு 40லேருந்து 45 நாளுக்குள்ளேயே நமக்கு வந்து நல்ல விளைச்சல் வந்துடும் வைங்களேன். பீட்ரூட் அளவுக்கு டைம் எடுத்துக்காது. அண்ட் நம்ம இந்த முள்ளங்கியோட இலைகளையும் பார்த்திங்கன்னா நறுக்கி கீரை மாதிரி சமைச்சு சாப்பிட்லாங்க. அதுவும் நல்ல ருசியாக இருக்குங்க. ஆனால் அதில் கொஞ்சம் முழங்கு இருக்கும், கையில் குத்தும். ப்ளஸ் நம்ம இந்த முள்ளங்கி பார்த்திங்கன்னா அப்படியே பறித்து சாப்பிடும்போது கொஞ்சம் காரமாக இருக்குங்க. யாராவது சாப்பிட்ருந்தீங்கன்னா சொல்லுங்கள், நான் ஒரு தடவை சாப்பிட்ருக்கேன், கொஞ்சம் காரமாக தான் இருந்துச்சு. வாங்க நம்ம அடுத்தது கொத்தவரை விதைகள் விதைக்கலாம். இதை வந்துட்டு இங்கிலீஷில் கிளஸ்டர் பீன்ஸ்னு சொல்லுவாங்க. இதோ நம்ம குட்டி விவசாயம் போய் அப்ச்சி கொடுங்க நானும் விதைக்கிறேன்னு சொல்லிட்டு குழிகளில் விதைகள்லாம் போட்டுட்ருக்காங்க. இது பார்த்திங்கன்னா இந்த செடி நமக்கு வந்து 40 நாள்லேயே வந்து நமக்கு பூ வைக்க ஆரம்பிச்சிருங்க. அண்ட் இதோடைய லைஃப் ஸ்பேன் பார்த்திங்கன்னா 3லேருந்து 4 மாதத்து வரைக்கும் இருக்குங்க. இந்த செடி நல்லா காய் வைக்குங்க. இதில் நிறையா சத்துக்கள் இருக்குது, எலும்புக்கெல்லாம் ரொம்ப வந்து பலம்னு சொல்கிறாங்க. இதை முடிச்சுட்டு அப்பா வந்துட்டு தட்டைக்காய் விதை ஊன்றாப்பிள்ளைங்க. ஏற்கனவே வந்து தட்டைக்காய் செடிகள் இருக்குது, ஆனால் அது வந்து காய் முடிகிற ஓரத்துக்கு இந்த விதைகள் வந்து செடியாக வந்து நமக்கு காய் கொடுக்க ஆரம்பிச்சிருங்க. ஸோ அளவாக இருக்கணும் வைங்கள, மாற்றி நம்ம பயிரிட்டுட்டோம்னா. இதோ காய் தரக்கூடிய பயிர் விதைகள்லாம் நம்ம வந்து விதைச்சி முடிச்சாச்சுங்க. அடுத்தது வந்துட்டு கீரை விதைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த வந்து அவர் சுத்தம் பண்ணிகிட்டு இருக்காப்பிள்ளைங்க. இந்த இடத்த வந்து நல்லா நீட்டாக சுத்தம் பண்ணி வரப்பு போட்டு பாத்தி ரெடி பண்ணுங்க. பாத்தி ரெடி பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அதில் வந்து விதைகள் வந்து தூவி விடணுங்க. இந்த பாத்தியில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து வெந்தயக்கீரை வந்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டுங்க. வெந்தயக்கீரை அவ்வளோ ருசியாக இருக்குன்னு வைங்களேன். நம்ம வீட்லேயே விளைஞ்சி வந்துச்சுன்னா கடையில் வாங்குறதோட அண்ட் நம்ம மருந்து இல்லாமல் விளைவிக்கிறன்ற ஒரு ஹாப்பினஸும் நமக்கு இருக்கும், நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்குற திருப்தி இருக்குன்னு வைங்களேன். அதனால் நம்ம வந்து கீரைகள் முடிஞ்ச அளவுக்கு வீட்லேயே வந்து நம்ம விளைய வச்சுக்கிறதுங்க, வெளியே வாங்குறதில்ல. போன தடவை இதே இடத்துல தான் வெந்தயக்கீரை போட்டிருந்தோம். அது என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, முந்தின நாள் நைட்டு பார்க்கும்போது நல்லா அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. சரி காலையில் நம்ம பறிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். காலையில் போய் பார்க்கும்போது என்ன ஆயிடுச்சுங்கன்னா, முயல் வந்து பூரா கீரையுமே வந்து அப்படியே மேலால் கடிச்சு சாப்பிட்டு போயிடுச்சுங்க. இந்த தடவை என்ன பண்ண போதுன்னு தெரில. ஸோ அதை வந்து முன்னாடியே பாதுகாத்துக்கணும். ஏதோ கீரை விதை போடுறதுக்கு முன்னாடி அப்பா வந்து சாணி குப்பை கொட்டி விடுறாப்பிள்ளைங்க. அதுக்கு நல்லா உரமாக இருக்கும் இல்லைங்களா, கொட்டி அதை வந்து நல்லா கிளறி விடணும். மண்ணாக வந்து நம்ம கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து அதுக்கு மேலே வந்து விதைகள் போடலாங்க. நம்ம வீட்லேயே வந்து வெந்தயக்கீரை விளைய வச்சிட்டோம்னா கீரையாக சமைச்சும் சாப்பிட்டுக்கலாம். அண்ட் அதே நேரம் வந்து நம்ம வந்து கிரேவிக்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, கசூரி மேத்தி, அது செய்கிறதுக்கும் நம்ம வந்து இதுவே எடுத்து நிழலில் வந்து காய வச்சு
நல்லா கிறிஸ்பாக ஆகிக்கும். அதுக்கப்புறம் வந்து நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம்னா அது ரொம்ப நாளைக்கு லைஃப் வரும். ப்ளஸ் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு வைங்களேன் அரோமா நம்ம வந்து குக்கிங்க்கு யூஸ் பண்ணும்போது. இந்த கீரைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா வேலையும் அதிகமாக இல்லைங்க. நம்ம தொட்டியில் கூட வளர்த்துக்கலாம் அளவாக நமக்கு தேவைன்னா. அண்ட் முடிஞ்சால் நீங்கள் வந்து வளர்த்தி பாருங்கள், அவ்வளோ நல்லாயிருக்கும் அந்த ஃபீலு. அண்ட் அதுக்கு வந்து பாத்தி ரெடி பண்ணி முடிச்சுட்டு இதோ இந்த பக்கம் எலுமிச்சம் செடிக்கிட்ட வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குது. இதையும் வந்து நம்ம சுத்தம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுத்தம் பண்ணிவிட்டு இதில் வந்து கொத்தமல்லி விதைகள் போட்டுக்கலாம். வீட்டுக்கு கொத்தமல்லி ஆயிக்கும் இல்லைங்களா, ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நல்லா சட்னியோ இல்லைனா வந்து கொத்தமல்லி ரைஸ் அது மாதிரி எதாவது செய்யும்போது பார்த்திங்கன்னா அவ்வளோ அரோமேட்டிக் அண்ட் டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. இதோ இங்கே பார்த்திங்களா எலுமிச்சை செடியில் வந்துட்டு இந்த புழு இருந்துச்சுங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. அந்த கோல்டன் கலருக்கும் அந்த க்ரீன் கலருக்கும் ரொம்ப அழகாக இருக்குங்க. இந்த காற்று காலத்தில் நிறையா புழு வருதுங்க. எந்த செடியில் பார்த்தாலும் புழு இருக்குது. கோவக்கொடியிலேருந்து எல்லா செடியிலுமே கீரையெல்லாம் போடுறோம் இல்லைங்களா, புழு பார்த்திங்கன்னா பாலக்கீரையெல்லாம் பாதிக்கு மேலே புழு கடிச்சு சாப்பிட்றதுங்க. எல்லாத்துலேயுமே புழு வைக்கிற காலமாட்டாக இருக்குதுங்க இது. ஏதோ பாருங்கள் அம்மா வந்துட்டு வெந்தயக்கீரைக்காக வெந்தயம் வந்து தூவி விட்டுட்ருக்காங்க. அந்த இடத்த வந்து நல்லா மட்டமாக அது ரெடி பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து தூவி விடுறாங்க. இதோ பாப்பாவும் நானும் தூவி விடுறேன்னு சொல்லிட்டு வாங்கி அவங்களும் வந்து அந்த வேலையை செஞ்சிட்ருக்காங்க. சரி, நமக்கு அடுத்த ஜென்ரேஷன் வந்து இப்போவே இயற்கை விவசாயம் செய்கிறதுக்கு வந்து கற்றுக்குறாங்க. அதை பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குங்க. விதைகள்லாம் தூவி முடிச்சுட்டுங்க. அது வந்து ஒரே இடத்துல வந்து போய் தங்கிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லா பக்கமே சமமாக இருக்கணும்னு சொல்லி கையிலேயே நல்லா பரப்பி விடுறாங்க. அப்படி பரப்பி விடும்போது பார்த்திங்கன்னா எல்லா பக்கமே நமக்கு வந்து கீரை வந்து நல்லா முளைச்சி வருங்க. இல்லைனா குட்டு குட்டாக அங்கங்கே இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதையும் பண்ணிகிட்ருக்காங்க. அண்டு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அப்பா தட்டைக்காயெல்லாம் ஊனி விட்டார் இல்லைங்களா, அதுக்கெலாம் தண்ணி பாய்ச்சிட்டு அண்டு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சிறுகீரை அண்டு செங்கீரை அதுக்கெல்லாமே வந்து தண்ணி பாய்ச்சிட்ருக்குறாப்லைங்க. இது வந்து தண்ணி வர வாய்க்காலில் பார்த்திங்கன்னா 2-3 மிளகாய் நாற்று வச்சு விட்டுருக்கு. அப்பப்போ வீட்டுக்கு வந்து அப்படியே பறிச்சுக்கலாம் இல்லைங்களா, அதுக்காக. ஏதோ பாப்பா போயிட்டு அப்பச்சி கொத்து கொடுங்க, நானும் தண்ணி விலக்கி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காங்க. அண்ட் அம்மா அதெல்லாம் பரப்பி முடிச்சுட்டுங்க போய் சரி குப்பை போடுறதுக்கு வேணும்ல, அடுத்தது வந்து கொத்தமல்லி போடணும் இல்லைங்களா, அதுக்கு வந்து சாணி குப்பை வேணும்னு சொல்லிட்டு போய் எடுக்கிறதுக்கு போயிட்டாங்க. இதுதாங்க குப்பை குத்தாரின்னு சொல்லுவோம். சாணி மாட்டோடைய சாணம் வந்து எல்லாத்தையுமே வந்து நம்ம இந்த இடத்துல தான் வந்து போட்டு வச்சுருப்போம். அது பழசாக நல்லா மக்கி போயிருங்க. இதுக்குள்ளே நிறைய சாணி புழு இருக்கும். நல்லா மக்குச்சுன்னா அதுதான் வந்துங்க நல்லா உரமாக இருக்கும் செடிகளுக்கு வந்து பேஸு. ஃபஸ்ட்டு இந்த உரத்தை போட்டு நல்லா மண்ணில் கிளறி விட்டுட்டு நம்ம செடி வைக்கும்போது பார்த்திங்கன்னா எல்லா செடியுமே நல்லா வருங்க. அந்த குப்பையை எடுத்துகிட்டு வந்துட்டு இதோ இந்த இடத்துல கொத்தமல்லி போடலான்ட்டு இடத்த ரெடி பண்ணி விட்டுருக்காங்க. நல்லா குப்பையை கொட்டி அதே மாதிரி அந்த வெந்தயத்துக்கு நம்ம எப்படி பண்ணோம் அதே மாதிரி நல்லா வந்து மண்ணோட கலந்து விட்டுட்டுங்க. அதுக்கப்புறம் விதைகள் வந்து தூவி நம்ம வந்து கொத்தமல்லி நடவு செஞ்சிடலாம் வாங்க. வெந்தயக்கீரைக்கு தண்ணி பாய்ச்சதுக்கப்புறங்க பார்த்திங்கன்னா சில வெந்தய விதைகள்லாம் வந்து மேலால் அப்படியே தண்ணிக்கு மிதந்து வந்துருக்குதுங்க. அதுக்கு மேலே கொஞ்சம் மண் தூவி விட்டுட்டோம்னா அது அப்படியே அமர்ந்து அங்கே நல்லா முளைச்சி வந்துக்குங்க. அதுக்காக தான் அம்மா மேலே மண் தூவி விட்டாங்க.
வெங்காயம், அதுக்கப்புறம் கொத்தமல்லி விதைகள்லாம் வந்து நடவு செஞ்சாச்சுங்க. அடுத்தது சரி இங்கே கொஞ்சம் இடம் இருக்கே, இங்கே என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த இடத்த சுத்தம் பண்ணிவிட்டு அங்கே வந்து இது சுக்குட்டி கீரை இருக்குங்களா, மணத்தக்காளி கீரை நாற்றுக்கு இருந்துச்சு. சரி அதை பிடுங்கி வச்சிடலான்னு சொல்லிட்டு அங்கே இருக்க கல்லெல்லாம் எடுத்து அம்மா போடுறாங்க. அது அவர் வந்து எல்லாம் கொத்தி விடுறாரு. மண் நல்லா புழக்கமாக இருந்துச்சுன்னா தான் செடி நல்லா வேர் போய் நல்லா தழைஞ்சு வருங்க. ஸோ அதுக்காக வந்து நல்லா கொத்தி விடுறாப்பிள்ளைங்க. கீரை ஆகட்டுங்க, இல்லைனா வந்து காய்கறி விதைகள், இல்லை ஏதாவது பூச்செடி, என்ன செடியாக இருந்தாலும் சரி, நம்ம எது நடவு செய்யணும்னு நினச்சாலும் சாயந்தர நேரமாக செய்யும்போது பார்த்திங்கன்னா வெயில் தாழ செஞ்சோம்னா நமக்கு வந்து நல்லா அது வந்து நல்லா வேர் ஊனிக்குங்க, நல்லா முளைச்சும் வருங்க. ஏன்னா காலையில் நம்ம அதெல்லாம் செய்யும்போது பார்த்திங்கன்னா நல்ல வெயில் இருக்கும். இப்போ ஒரு செடியே வைக்கிறனால வெயில் நேரத்தில் வைக்கும்போது என்ன தான் தண்ணி விட்டாலும் அது வந்து வேர் பிடிக்கிறதுக்கு முன்னாடி வாடிடும் இல்லைங்களா. ஸோ சாயந்தரமாக வச்சோம்னா நமக்கு வந்து வாடாது. ஸோ அது வந்து நமக்கு வந்து வேர் பிடிக்கிறதுக்கு இன்னும் உதவியாக இருக்குங்க. இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா வெய்யத்தால் வைங்க அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா பொழுதோட அப்படின்னு சொல்லுவாங்க எங்கள் ஊர்லலாம். இதோ அப்பா வந்துட்டு மணத்தக்காளி கீரை நாற்றுகள்லாம் பிடுங்கிட்டு வந்து நடவு செஞ்சிட்ருக்காப்பிள்ளைங்க. நமக்கு வந்து இந்த கீரை ரொம்ப பிடிக்குதோ இல்லையோ, மயிலுக்கு ரொம்ப பிடிக்குங்க. இங்கே நிறைய மயில் இருக்குது, தென்னை மரங்கள்லாம் சுற்றி இருக்கிறதால அதில் வந்து நைட்டு வந்து படுக்கிறதுக்கு வரும். அந்த மயிலுகளை நம்ம ஆள் இல்லாதப்போ வந்து சுக்குட்டி கீரை அண்டு மிளகாய் நாற்று இருக்குது இல்லைங்களா, அதில் இருக்க இலைகள்லாம் பூரா கொத்தி கொத்தி, மிளகாய் பழம் கிடைச்சாலும் ஃபுல்லாக கொத்தி சாப்பிட ஆரம்பிச்சிடும். அவங்கக்கிட்டேருந்து பாதுகாக்கிறதும் ஒரு பெரிய விஷயந்தாங்க. ஆடிப்பட்டத்துக்கு நம்ம வந்து அமோகமாக எல்லாத்தையும் வந்து நடவு செஞ்சுருக்கோம். கீரை காய் எல்லாமே எப்படி வந்து விளைஞ்சி வருதுன்னு பார்ப்போம். உங்களுக்கும் காமிக்கிறேன், நீங்களும் பாருங்கள். நீங்களும் இந்த மாதிரி வந்து பயிரிட்டு வளர்த்துங்க, சந்தோஷமாக சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக இருங்க. சரிங்களா? எங்கள் சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், அது கூட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றிங்க.